வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் வருகின்ற 23ஆம் தேதி நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,05,360 ரூபாயாகவும் 1 கிராம் 13,170 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 292 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம், கொல்லம், இடுக்கி, வயநாடு, பத்தனம்திட்டா மற்றும் பாலக்காடு ஆகிய 6 மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் 2026-27ஆம் ஆண்டிற்கான காப்பீட்டுத் தொகை 1237 கோடிக்கான காசோலையை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் இந்தியா காப்பீட்டு நிறுவனத்திற்கு வழங்கினார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் ஜனவரி 14ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் மற்றும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்களின் பெயர் புகைப்படங்களை அனுமதியின்றி வணிக ரீதியாக பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் டபுள் டக்கர் பேருந்து சேவையை முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இன்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மேலும் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி சார்பில் பயோ மைனிங் முறையில் 50 லட்சம் மெட்ரிக் டன் கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் வழித்தடம் 4இல் 137 கோடியில் பணிகளை மேற்கொள்ள ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. காணும் பொங்கலை ஒட்டி சென்னையில் 16,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. 550 நபர்களுக்கு சமத்துவ பொங்கல் பரிசு தொகுப்பினை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் வழங்கினர். டெல்லியில் உலக புத்தக கண்காட்சியில் முதன்முறையாக தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. மாநகராட்சியின் பல்வகை பயன்பாட்டிற்காக 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 64 புதிய வாகனங்களின் பயன்பாட்டினை மேயர் பிரியா அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அகமதாபாத்திற்கு சென்ற ஜெர்மனி பிரதமர் மெர்ஸ் அவர்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரில் சந்தித்து பேசினார். காணும் பொங்கல் அன்று பைக் ரேஸில் ஈடுபடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லியில் எல். முருகன் அவர்களின் இல்லத்தில் இன்று நடைபெறும் பொங்கல் விழாவில் பங்கேற்பதற்காக நயினார் நாகேந்திரன் அவர்கள் டெல்லி செல்கிறார். கடந்த 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை இயக்கப்பட்ட 8270 பேருந்துகளில் 3,58,000 பேர் சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலய விழாவில் பங்கேற்பதற்காக ஜனவரி 15ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்புமணி அவர்களின் ஆதரவு எம்எல்ஏக்கள் 3 பேரை பாமகவில் இருந்து நீக்கி ராமதாஸ் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ராணிப்பேட்டை பணப்பாக்கத்தில் 9,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்பட்டு வரும் ஜாகுவார் கார் ஆலையில் பிப்ரவரி 9ஆம் தேதி முதல் தயாரிப்பை தொடங்க டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மியான்மர் நாட்டில் நள்ளிரவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 5 புள்ளியாக பதிவாகியுள்ளது. ஜாக்வார் லேண்ட் ரோவர் கார் ஆலையில் பிப்ரவரி 9ஆம் தேதி முதல் தயாரிப்பை தொடங்க டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக வேட்பாளர் நேர்காணலில் பங்கேற்க நடிகையும் கட்சி நிர்வாகியுமான கௌதமி அவர்கள் வருகை தந்துள்ளார். கொளத்தூரில் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எஸ்கலேட்டருடன் நடை மேம்பால பணியினை அமைச்சர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். வடசென்னை பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் பஸ் பெற வருகின்ற 31ஆம் தேதி வரை சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போரூர் வடபழனி இடையிலான வழித்தடத்தில் மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு இன்று முதல் இணையவழி மூலமாக கட்டணம் வசூலிக்கப்படும் என்று வனத்துறையினர் அறிவித்துள்ளனர்.
தமிழகத்தில் இன்று கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் பரங்கிமலையிலிருந்து ஆதம்பாக்கம் வரை 500 மீட்டர் நீளமுள்ள மேம்பால பணியை வெற்றிகரமாக முடித்துள்ளது. மதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் வருகின்ற ஜனவரி 23ஆம் தேதி நடைபெறும் என்று வைகோ அவர்கள் அறிவித்துள்ளார். வல்லக்கோட்டை முருகன் சுவாமி கோவிலுக்கு 5 லட்சம் மதிப்பில் புதிய மயில் வாகனம் வழங்கப்பட்டது. வடபழனி பூவிருந்தவல்லி இடையிலான மெட்ரோ ரயில் பணிகள் ஜூனில் முழுமையாக நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மண்டல திமுக பூத் கமிட்டி முகவர் மாநாட்டை வருகின்ற பிப்ரவரி 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த மேலும் 82 ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் நிறுவும் பணியை சென்னை ரயில்வே கோட்டம் மேற்கொண்டு வருகிறது. அயோத்தி ராமர் கோவிலின் 15 கிலோமீட்டர் சுற்றளவு பகுதியில் அசைவ உணவுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மகரவிளக்கு பூஜைக்கு ஆன்லைன் முன்பதிவு இல்லாமல் வரும் பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் அடுத்த ஆண்டு செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு டெண்டர்களில் சீன நிறுவனங்கள் பங்கேற்க விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்த ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பூவிருந்தவல்லி போரூர் இடையிலான மெட்ரோ ரயில் சேவைக்கு தற்காலிக பாதுகாப்பு சான்றிதழ் வழங்கியது ரயில்வே வாரியம். பயணிகளிடம் சோதனை நடத்த சென்னை விமான நிலையத்தில் புதிய கேமரா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் ஜீவராசிகளுக்கு படியெழுக்கும் அஷ்டமி சப்பரத் திருவிழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு அளித்துள்ளார். கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி அலுவலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களுடன் பொங்கல் கொண்டாடினார். சென்னையில் பொது இடங்களில் உள்ள மரங்களை அனுமதியின்றி வெட்டுபவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகின்ற 28ஆம் தேதி கூடுகிறது. மேலும் வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாமல் பணியில் உள்ள ஆசிரியர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணியை தொடக்க கல்வித்துறை மேற்கொண்டுள்ளது. ரூபாய் நோட்டுகளுக்கான உயர் பாதுகாப்பு கொண்ட தாள்களின் உற்பத்தியை அதிகரிக்க 1800 கோடியிலான திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.